ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அப்பார்ட்மெண்ட் பக்கத்தில் இருக்க க்ரீன் கார்டனில் சில மெடிசினல் பிளான்ட்ஸ் அண்ட் ஹெர்ப்ஸ் இருக்குது. அதை தான் உங்களுக்கு இப்போ காமிக்க போகிறேன். என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர் நல்லா ஸ்மைல் பண்ணிவிட்டு வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்கும். இந்த செடி நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், கற்பூரவள்ளி தான். கோல்டு வரப்போ இதுதான் பறித்து கசாயம் போட்டுக்கும். நல்லா படர்ந்து இருக்குங்க. இந்த மெடிசினல் பிளான்ட் நம்மள பல பேருக்கு தெரியாது. இது பூனை மீச செடின்னு சொல்லுவாங்க. கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் இதை யூஸ் பண்ணுவாங்க. அடுத்ததாக குமரி கண்ணின்னு சொல்லிட்டு நிறைய பேரில் சொல்கிற கத்தாழை செடி தான் நிறைய இருந்தது. இந்த செடி வெட்டி வேறு நம்ம பாடி ஹீட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்காண்டி யூஸ் பண்ணுவோம். இந்த செடியை யாருக்கும் மறக்காது. இது நிலவேம்பு செடி தான். கத்தாழையிலே பாம்பு கத்தாழைன்னு சொல்கிற செடி இது. நேச்சுரலாகவே ஏரை பியூரிஃபை பண்ணுன்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் நேச்சுரல் ஏர் பியூரிஃபையர் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச துளசி செடி தான். மேக்ஸிமம் எல்லார் வீட்லேயும் இதை வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு வெத்தலை இலை மாதிரி இருக்குதா? தமிழில் நம்ம சுக்கு மிளகு திப்பிலின்னு சொல்லி படிச்சிருப்போம்ல, அதில் திப்பிலின்னு சொல்கிற மெடிசினல் பிளான்ட்டு தான் இது. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நானே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அடுத்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஆவாரம் பூ தான் இது. நம்மள யாருக்காவது பிரியாணி பிடிக்காம இருக்குமா? எல்லாத்துக்குமே பிரியாணினா ஒரு தனி பிரியம்தான். நார்மல் அரிசியில் கூட இந்த ரம்ப இலையை போட்டு சமைச்சோம்னா, ஜீரக சம்பாவில் சமைச்சா எப்படி ஒரு வாசம் இருக்குமோ அந்த அளவுக்கு அந்த வாசம் இருக்குங்க. செரிமானத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இந்த செடி நம்ம ஸ்கூல் மெமரிஸ்க்கு தான் கொண்டு போகுது. தொட்டாச்சி நீங்கையில தான். இதை விளையாடாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. மூட்டு வலி இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது. அதுக்கு யூஸ் பண்ணுற முடக்கத்தான் இலை தான் இது. சளி வந்துச்சுனாலே நம்ம முதல்ல தேடுற இலை இந்த தூதுவலை தான். அடுத்ததாக கட்டி போட்டால் குட்டி போடுன்னு சொல்கிற ரணவல்லி இலை தான். கிட்னி ஸ்டோன் இருக்கவங்க டெய்லிக்கும் இதை காலையில் எடுத்து மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா கிட்னி ஸ்டோன் க்யூர் ஆயிரும்னு சொல்லுவாங்க. வல்லாரைக்கீரை தான். சின்ன வயசில் ஏதாவது படித்தது மறந்து போச்சுன்னு சொன்னோம் அப்படின்னா உடனே அம்மா இதில் ஒரு துவையில போட்டுருவாங்க. கையை அரிச்சாலும் பரவாயில்லன்னு பிரண்டையில் ஒரு துவையில செஞ்சு சாப்பிடாம இருக்க மாட்டோம் நம்ம. இது மாதிரி தான் சிட்டி ஃபுல்லாமே க்ரீனாகவே இருக்கும். இது மாதிரி ஒரு க்ரீன் சிட்டிக்குள்ளே இருக்கிறது ரொம்பவும் சந்தோஷமாக இருக்குங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா?